அரசியல்லாம் எனக்கு பிடிக்காது, அரசியல்லாம் சாக்கடை, அதுலலாம் நம்ம போகவே கூடாது. அப்படிதான் ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் செட் அது 2012 காலகட்டத்தில் இருந்தது. நீ உனக்கு பிடிச்ச நீ பண்ணப்போ நீ சந்தோஷப்பட, எனக்கு பிடிச்ச நான் பண்ணப்போ நான் சந்தோஷப்படேன். ஆனால் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். அதிகமாக தலைவரை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கு பிறகு புத்தகங்களை படிக்க சொல்லுவாங்க. நம்மளோட மொழியையும் நம்ம பண்பாட்டையும் அதை வச்சு நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு பெரியப்பா சொன்னது என்னோட மனசில் ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, அப்போ அரசியல் இருக்கிறது ஒரு ஆயுதம். ஏன் அவள் போராட்டத்துக்கு வரவில்லை? ஆனால் அதுக்கு அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லாங்கன்னா, அவர் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜனநாயகன், அதில் அவள் பிஸியாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி எதை எதிர்க்குதுன்னா, கனிம வளங்களை எடுக்காதீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நேச்சுரலாக ஏதாவது இருக்கான்னு பாருங்க. வேலையை பதிச்சுட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்ல. இத்தனைக்கு நானும் ஏஐ, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். தமிழ்நாடு முழுமைக்குமே தனியார் மயப்படுத்துதல்ல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதிலே தெரிஞ்சுக்கலாம், அவர் தமிழ் தேசியத்தை அவருக்கு ஒரு கண்ணா அவர் பார்க்கவே இல்லை. 2 கண்ணுமே திராவிட கண்ணு தான். பணத்தை கொடுத்து வாக்குகளை பறிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக, அதிமுக இருக்கு, அதில் இப்போ டிவிக்கே இருக்கு. ரூட் மாஃபியா என்ன பண்றாங்கன்னா, அந்த அல்காரிதம், இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமே ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. விஜய் நல்லவர்னு எப்படி ரொம்ப நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எப்படி ஐடியாவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்க சரியான மாற்றத்தை நீங்க கொடுப்பீங்க, எங்களுக்காக, மாணவர்களுக்காகவும், இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்காகவும் நீங்க குரல் கொடுப்பீங்கன்னு தானே நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தினோம். ஆனா நீங்க உங்க வாயே திறக்கலையே. சொல்லி சொல்லி நாங்க டோட்டலா வெறுத்துட்டோம் நாங்க. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் விருந்தினர்கள் இளைய தலைமுறை அரசியல்வாதிகள். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறன. வாங்கள் விவாதத்துக்கு போவோம். வணக்கம் மீனாட்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வாங்க அழகராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. மனஷா, வணக்கம். அருந்தமிழர்கள் சார்பாக உங்கள் 3 பேருக்கும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. எனக்கே ஒரு ஜென்சி வைப் வந்த மாதிரி இருக்குது. 3 பேர்கிட்ட பேசுவோம். நாங்கள் எப்போதும் ஒரு கலந்துரையாடல் இருக்கும், ஒரு அரசியல் பார்வையோடு பார்ப்போம். இன்றைக்கி நிறைய புதிய விஷயங்கள் இந்த தலைமுறை பிள்ளைகளால் அரசியலை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையில ஒரு பக்கம் அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பக்கம் ஒரு கவலையும் இருக்குது. அவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள், மாற்றங்கள் நிகழுதா? ஒரு பக்கம் இன்னைக்கு நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டினால இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நகர்வே நடந்திருக்கு. அந்த கல்வி அமைச்சரே இன்னைக்கு அவருடைய ராஜினாமாவை கடிதத்தை கொடுத்துருக்காரு, அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கு. இங்கே நடந்த தாவேகாவின் ஆட்சி அமைப்பு அதுவே முற்றுமுழுமாக ஒரு ஜென்ஜி க்ரௌட்னால் நடந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அரசியல் பார்வையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த இளைய தலைமுறைகளில் நீங்கள் எல்லாரும் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில் அருந்தமிழ் சார்பாக எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இந்த அரசியலுக்குள்ளே வந்தீங்கம்மா மீனாட்சி? நான் எப்படி அரசியலுக்குள்ளே வந்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு அரசியல்லாம் எனக்கு பிடிக்காது, அரசியல்லாம் சாக்கடை, அதுலலாம் நம்ம போகவே கூடாது. அப்படி தான் ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் செட் அது 2012 காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வீட்லேயுமே அவ்வளோவா அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ஓட்டு போடணும், அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். அதே தான் எனக்கும் ஃபீட் பண்ணாங்க. அப்போது அதே மைண்ட் செட்டில் தான் நான் வளர்ந்தேன். அப்புறமா பெரியப்பாவோட காணொலிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, அப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அந்த காலகட்டத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அப்போ தெரியுது, ஓகே இந்த மாதிரி இதான் அரசியல்னால் ஜஸ்ட்டு நியூஸில் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் பெரியப்பா பேசுகிறத கேட்கும்போது தான் இவ்வளோ நமக்கு அநீதிகள் நிகழ்ந்திருக்கு, தமிழர்களுக்கு இவ்வளோ அநீதிகள் நடந்திருக்கு அப்படிலாம் தெரிஞ்சுக்கும் போது தான் ஓகே, நம்ம அரசியலுக்குள்ளே போனால் தான் அதை மாற்ற முடியும். நம்ம வெளியிலேருந்து அது சாக்கடைன்னு சொல்கிறத விட உள்ளே போனால் தான் அதை நம்ம சுத்தம் செய்ய முடியும். ஏன்னா நம்ம இந்த கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பெரியப்பாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தலைவரோட விஷயம்லாம் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஜஸ்ட்டு தலைவரோட பேரை உச்சரித்ததுக்கே அவ்வளோ பிரச்சனைனா, அப்போது அந்த வீரரோட பார்த்தம்போது நமக்கு அது தோணுது, ஓகே நம்ம சம்திங் வி ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ளே வந்தேன். பெரியப்பாவோட ஸ்பீச் நம்மளை அப்படியே ஒரு காந்தம் மாதிரி ஈட்டு கொண்டு வந்தது. நம்மளை அரசியல் படுத்தினார், ஒரு அரசியல் ஆசானாக இருந்தார். அதுதான் நம்மளை இந்த பாதைக்குள்ளே கொண்டு வந்தது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்கோங்களா? இவ்வளோ நாட்கள் நீங்கள் ஒரே விஷயத்த, இப்போ நீங்கள் 2012ன்னு சொல்கிறீங்க இல்லையா, 12க்கு அப்புறம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கிட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த இடத்துக்கு நகர்ந்து இன்றைக்கும் ஒரு கொள்கை சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா, எது உங்களை இன்னும் அந்த
அதை நோக்கி வைக்குது, அதன் கூடவே பயணிக்க வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஈழக்கதை, தலைவரோட கதை. அது வந்து நமக்கு வந்து பிரபாகரன் அப்படின்ற பேரே வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டெரரிஸ்ட்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நான் வந்து அப்படிலாம் இருக்காது, அப்படி இப்படி ஒருத்தவங்க ஒரு தமிழர்கள்னாலே ஒரு பண்பாடு ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தாங்க, எப்படி ஒரு டெரரிஸ்ட்டாக அவர் மாற முடியும் அப்படி சொல்லி அதை வந்து பெரியப்பாவோட ஸ்பீச்சாக கேட்கும்போது தான் அப்போ தெரியுது, ஓ இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவங்க போர் பண்ணாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க. அப்போ நம்ம அது வந்து இப்போ பண்ண முடியும், இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் இப்போ வந்து அரசியல் வந்து ஒரு பெரிய ஆயுதம், அதை வந்து அதை வச்சு நமக்கு தேவையானது, நம்மளோட தமிழர்களுக்கு தேவையான நம்மளோட மொழியையும் நம்ம பண்பாட்டையும் அதை வச்சு நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு பெரியப்பா சொன்னது என்னோட மனசில் ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, அப்போ அரசியல் இருக்கிறது ஒரு ஆயுதம். அப்போ வந்து எப்படி துப்பாக்கியும் அது வந்து ஒரு ஆயுதமாக இருந்ததோ, இப்போ அரசியல் ஆயுதமாக இருக்குது. அந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்தால் நம்ம வந்து ஏதோ ஒன்று சம்திங் வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட். அப்போது தலைவரும் ஈழ போராளிகளும் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன், உயிரையே அவங்க தியாகம் பண்ணியிருக்கும் போது நம்மளால் ஒரு சின்ன அரசியல் நம்மளோட எண்ணத்தை மாற்றிக்க முடியாதா? நம்மளும் இப்படியே எனக்கும் சம்டைம்ஸ் தோணும், நம்மளும் இவங்கள மாதிரியே இருந்திருக்கலாமோ, ஜாலியாக இருந்திருக்கலாமோ அப்படி தோணும். பட் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, மிஸ் பண்ணுறீங்க. மிஸ் பண்ணல, இப்படி வந்ததுனால உங்களுக்கு அந்த ஜாலியான இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன நீங்க என்டிகேல இருக்கீங்க, நாங்களாம் டிவிகே அப்படி சொல்லிட்டு அது ஒரு இக்னோரன்ஸ் மாதிரி இருக்கு எங்க மேல. ரெண்டு கட்சிக்குள்ள போட்டியா அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அவங்களுக்கு வந்து பிடிக்கல. நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு தனி கொள்கை, நம்மளோட தனி சித்தாந்தம், அவங்க அரசியல் பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம இது தப்பு இதுதான் சரியான எங்களை மாதிரி ஆளுக்கு தெரியல, அதுக்காக நான் உங்கள்ட்ட கேட்குறேன். இல்லை, நீங்களும் ஒரு அரசியல் பேசுறீங்க, அவங்களும் ஒரு அரசியல் பேசுறாங்க, எந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து நிறைய பொய்களை இப்போ தாவேக்காவினர் பரவலா வந்து இப்போ விஜய் நான் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டாரு, ஆனா அதெல்லாம் ரியாலிட்டியில அவர் பண்ணல. அவங்களுக்கான வெற்றிகளை சாதிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி தோணும்? அப்ப வெற்றி அது வந்து அதில் எனக்கு வந்து தெரியல, வெற்றி பெற்றுட்டாங்க, அது வந்து எனக்கு ஒரு மாய பிம்பத்தால அவங்களோட நீங்கள் தொடர்ச்சியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. அவங்க வந்து ஒரு இக்னோரன்ஸ் மாதிரி பண்றாங்க. ஐயோ நாம் தமிழர் கட்சியா, ஐயோ அவங்கலாம் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி. என்ன சொல்லுவீங்க? நாங்க வந்து பேசுவோம், ஜஸ்ட் அவங்க வந்து இப்போ அரசியல் ரீதியா ஏதோ ஒன்று பேசுறாங்க, விஜய் நான் இது பண்ணிட்டாரு, இல்ல அவர் பண்ணல, அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படி நம்ம சொல்லும் போது அவங்க வந்து விஜய் நான் வந்து ஒரு பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. அதனால இல்ல அவங்க பண்ணல, நமக்கும் விஜய் நான் பிடிக்கும், பட் நம்ம என்ன சொல்லுவோம், இது தப்புன்னு சொல்லுவோம். அப்ப தப்புன்னு சொல்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால என்னையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்டிங்ல என் கூட ஃப்ரெண்டா இருந்தவங்க கூட இப்போ வந்து இல்ல ப்ரோ அரசியல் வேண்டாம் அப்படி சொல்லி மியூச்சுவலா இப்போ நாங்க என்ன பண்ணிடுறோம், நான் அரசியலே பேச வேணாம், நீயும் என்கிட்ட பேசாத, நானும் என்கிட்ட பேசல, அரசியல் மட்டும் பேசாத, மீது எது வேணா பேசலாம். ஆனா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்றது, புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட பேசலாம், புரிஞ்சிக்காம அவங்க வந்து அவங்க பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து ரைட் அப்படின்னு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணும்போது நம்ம வந்து சரி ஓகே நீ ரைட்டாகவே இருந்துட்டு போ, நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அன் ஆர்கியூமெண்ட், ஸோ அப்படியே லீவ் பண்ணிடுறது. அழகராஜா, நீங்கள் ஓரளவுக்கு இது கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ எல்லா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வருவீங்க. நிறைய பேருக்கு வந்து சினிமா முகத்தில் இருப்பாங்க, அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ரசிகராக இருப்பாங்க, படம் பார்க்கக்கூடிய இடத்துல என்னடா இந்த அரசியலை நோக்கி வந்ததுனால நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய இதை இழக்கிறோம். இல்லை இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த பையன் என்னடா வந்து ஒரு படம் பார்க்குறது, இல்லை ஒரு நல்ல இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, பசங்கள்லாம் சேர்ந்து டூர் போகிறது, இது வந்து சரி தவறு வாதத்துக்குள்ளே நம்ம அந்த வயதுக்கான அந்த இதை பார்க்க வேண்டியதுதான். ஆனால் அரசியல் பேச ஆரம்பித்தவங்களுக்குலாம் இது வந்து தடையாக இருக்குது, இதை செய்கிறவங்க செய்யக்கூடாது அப்படியா? இல்லை, தடை என்பது தடையெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் படத்துக்கு போகிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா போகிறாங்க, டூர் போகிறாங்க, அவங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது. எனக்கு நான் பண்ண வேலை எனக்கு சந்தோஷத்தை தருது. ஸோ இதை நான் தடை அப்படின்னு பார்க்கல. இது வந்து நீ உனக்கு பிடிச்ச நீ பண்ணப்போ நீ சந்தோஷப்பட, எனக்கு பிடிச்ச நான் பண்ணப்போ நான் சந்தோஷப்படேன். ஆனால் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். இல்லை, இது விவாதமாக போகுமா? இந்த ஜென்ரேஷன் பர்சனுக்கு விவாதம் இதெல்லாம் போகுமா? இல்லை அவங்க சொல்ல மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒதுங்கிடுறாங்களா? விவாதமாக போகுது. போன நேரத்தில் சண்டே ஆகிட்டு அதுக்கடுத்து அவனை பார்த்தாலும் நான் பேச மாட்டேன், அவன் என்னைய பார்த்தாலும் பேச மாட்டேன். அதனால விவாதத்துக்கு போகிறது இல்லை, அது அப்படியே நிப்பாட்டிக்கும். இனிமேல் நீயும் பேசாது நானும் பேச மாட்டேன், ஏன்னா பார்த்தா பேசுவோம், அவ்வளோதான். அது அரசியல் பேசுறது இல்லை. இப்போ ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஏன் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இது இல்லைன்னு நினைக்கிறீங்க? விவாதமாக இருக்கணும். இப்போ ஒரு டிபேட் ஷோ போகிறோன்னே உங்களோட கருத்துக்கள் ஒன்று இருக்கும், என்னோட கருத்துக்கள் ஒன்று இருக்கும், எது சரி தவறுன்னு விவாதம் பார்ப்போம்ல. இப்போ அதெல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படி இல்லைங்கிறீங்களா? இல்லை, அப்படி இருந்தால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் அவங்க இப்போ விவாதத்துக்குள்ள போனா அவங்க பண்ண ஒரு தவறை நம்ம சுட்டி காமிப்போம் நிச்சயமாக. அது ஏதாவது ஒரு உதாரணமா நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நீட் அந்த பிரச்சனையை கூட எடுத்துக்கோங்களேன்.
இப்போ நம்ம வந்து முதலமைச்சர் விஜய் சார் கிட்ட நம்ம என்ன கேட்கோம் அப்படின்னா, ஏன் அவர் போராட்டத்துக்கு வரவில்லை, எதுக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்கோம். ஆனா அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு ஜனநாயகன், அதுல அவர் பிஸியா இருக்காரு, அது பேர்பட்டு பிஸியா இருக்காரு, அதனால அவனால இதுக்கு கோல் தர முடியலையே அப்படின்னு சொல்றப்போ அவங்ககிட்ட அவங்க போய் பேசுறப்போ எந்த பிரயோஜனமும் இல்லைங்க பாத்தீங்களா. அதனால நம்ம எதையும் எடுத்து வைக்கிறது இல்லை. இத்தனைக்கும் 1,80,00,000 வாக்குகள் வாங்கியிருக்க ஒரு கட்சியாக நீங்க நிற்குது. ஸோ அவர்கள் தானே பிரதானமாக இருக்காங்க, முதன்மையாக இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு வெற்றி தானே அது வந்து எது சரி தவறுங்கிறது தீர்மானிக்கிற இடத்துக்கு இப்போ என்ன வந்திருக்கு. இப்போ எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வெற்றி பெற்றோம்ப்பா, நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நாங்கள் வந்து செயல்பாட்டில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ எப்படி சொல்லுது, அவங்க வெட்டுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அவசியம் ஆகணும் ஆயிட்டாது, அடுத்து என்ன வெட்டினா அவங்களுக்கே தெரியல. இப்போ எங்களுக்கு வெட்டுது வந்து இதுதான், பெர்மனன்ட் வெட்டுது அவங்களுக்கு எதுவுமே இல்லை, டெம்பரரியாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட எல்லாமே. பட் நமக்குள்ள அப்படி இல்லை பார்த்தீங்களா. மனுஷா அவங்க 2 பேர்கிட்ட கேட்டது தான் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றுறாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு சலிப்பு வரும்ல, என்னடா இதனால் நம்ம வரைக்கும் அது கூட பயணித்தோம். பல பேர் வந்து அதுலேருந்து ஒதுங்கி போயிடுவாங்க, ஒரு தோல்வியை கண்டோன்னே ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஒரு இதில் போனோம், அந்த வெற்றிங்கிற இடத்துக்கு நோக்கி சில பேர் ஓடிடுவாங்க, இதுதான் சரியாக இருக்கும் போல அப்படின்ட்டு. இந்த பக்குவம் புரிதல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உங்க மாதிரி பசங்களுக்கு இருக்கா, இல்லை எல்லாரும் அதை நோக்கி அப்படி தான் இருக்காங்களா? இல்லை, எல்லாருக்கும் இருக்கான்னு தெரில. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வந்து அந்த பக்குவம் இருக்குது. எப்படின்னா, என்னுடைய பெரியப்பா சீமானவர்கள் வந்து எங்களை எப்படி அரசியல் படுத்தியிருக்காரு அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து நிறைய அதிகமாக வந்து தலைவரை பற்றி தான் பேசுவாங்க, தலைவரை பற்றியும் நம்முடைய ஈழ விடுதலையை பற்றி பேசுவாங்க. அப்போ வந்து அதற்கு பிறகு வந்து புத்தகங்களை படிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறோம். அதில் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், தலைவர் எந்த அளவுக்கு வந்து அவர் போராடி இருக்காரு, எத்தனை ஆண்டு காலமா அவர் வந்து போராடி இருக்காரு அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு உயிரிழப்புகள் அந்த 30 ஆண்டுகள்ல அவ்வளவு உயிரிழப்புகள் நடந்தாலுமே தொடர்ச்சியா களத்துல நின்றாரு. அப்ப அவரை பார்க்கும்போதுதான், அவரை நாங்க வந்து தலைமையேற்று நிற்கும் போது எங்களுக்கு வந்து இது வந்து நிரந்தர தோல்வி கிடையாது அப்படிங்கிறத நாங்க வந்து எங்களுக்கே நாங்க ஒரு உத்வேகமா நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் மற்ற கொள்கைகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, உற்று நோக்குறீங்களா, இல்லை அதையும் இதையும் கம்பேரிட்டிவ் எடுத்து பார்க்குறீங்களா, இல்லை நீங்களும் ஒரு அப்படியே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை இதுதான் சரி அப்படின்னு பிளைண்டாக போகிறீங்களா, இல்லை நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் நான் பார்க்குறேன், சமூகத்தில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே நடக்கக்கூடிய விஷயம்லாம் நான் பார்த்து ஆராய்ந்து இது சரி இல்லை இது தவறு, இல்லை இந்த கட்சிக்குள்ளே இதெல்லாம் மாற்றம் வரலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குங்களா, அந்த மாதிரி சிந்திக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா, இல்லை இதுதான் சரி அப்படின்றீங்களா? இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா கட்சிகளையுமே பார்க்குறோம். அந்த கட்சிகள் அத்தனை எனக்கு வந்து ஒரு உதாரணங்களோட சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க யார் வேணாலும் சொல்லலாம். இல்லை இப்போ இதில் சிறந்ததாக இருக்குது, இதில் சிறந்ததாக இருக்குது, நான் பார்க்குறேன், இந்த கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்குறேன், இவர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவங்க வந்து வெறும் எல்லாமே தற்காலிகமாக தானே செய்கிறாங்க, எதுவுமே நிரந்தரமாக நமக்கு தீர்வாக எதுவுமே அமையலை. அதனால வந்து ஆனால் நான் பார்ப்பேன், எல்லா கட்சிகளையுமே நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம், எதெல்லாம் வந்து சரியாக இருக்குது, எதெல்லாம் தவறாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பிளைண்டாக ஒரு இதை நம்ம வந்து அப்படியே நான் நம்புறதில்லை. இப்போ என் கட்சி வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை நான் வந்து பேசுகிறேன், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா பிற கட்சிகள் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க தவறு செஞ்சாலுமே அதை வந்து ஆமா செஞ்சாங்க, நீங்க செய்யலையா அப்படின்னு கேக்குறாங்க. எப்படின்னா, ஏன் திமுக ஆட்சியில செய்யலையா அப்படின்னு கேக்குறாங்க. திமுக ஆட்சியில செஞ்சாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அப்ப இவங்க வந்து அந்த மாற்றத்தை தானே கொடுக்கணும். இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அதுல என்ன தப்பு, அவங்களும் செஞ்சாங்க நாங்களும் செய்யறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு மேகதாது அணையை சொல்லலாம். இப்போ வந்து மேகதாது அணையை வந்து கர்நாடகா வந்து அது கட்டுனாதான் எங்களுக்கு வந்து அந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த காவேரி வந்து இயற்கையாவே உருவாக்கப்பட்ட ஒரு நதி நீரா இருக்கு. அப்ப அந்த நதி நீரை வந்து நம்பி இங்க பல மாவட்டங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் இருக்கு. அப்ப இயற்கையாவே ஓடக்கூடிய ஒரு நதி நீரை தடுத்து நான் அணை கட்டி நான் மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துவேன். அது மட்டும் இல்லாம அது வந்து நான் வந்து கொடுக்கக்கூடிய அளவு கூட நான் வந்து கொடுக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லி மறுக்கிறத தான் நம்ம எதிர்க்கிறோம். ஆனா இதை மற்ற கட்சிகள் அதை அப்படி பாக்குறது இல்லை. இப்ப வந்து தாவேக்கால வந்து அதுக்கு வந்து நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து முதல்ல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கணும். அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதுல நடுவர் மன்றம் அமைச்சாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அது கர்நாடகாவுக்கு ஆதரவாகத்தான் அது போகும். அதுல வந்து மேகதாது அணையை கட்டக்கூடாதுங்கிறது எதுக்காக நாங்க இதை சொல்றோம்னா, இந்த மாதிரியான அதுல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நாங்க வந்து ஆராய்ஞ்சுதான் நாங்க பேசுறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்னைக்கும் ஒரு பிரச்சனையை வந்து மேலோட்டமா பார்த்துட்டு பேச மாட்டோம். நாங்கள் உள்ள எல்லாருமே ஒரு கேள்வி வைக்கிறாங்களா, நுனிப்புல் மேயிறாங்க, இந்த பிள்ளைங்க வந்து அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு போகிறாங்கங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்களா. ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னாங்க, மேகதாது அணைகள் வந்து எங்களுக்கு பிரச்சனை, கட்டுறதே பிரச்சனை. நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து வாரியம் அமைக்கிறதுங்கிறது. அப்போ வாரியம் அமைக்கிறதுங்கிறது பல சிக்கல்களை உருவாக்கும். அதனால் மேகதாது கட்ட வேணாங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த மேகதாது அணை கட்டுவதனால் வந்து பல சிக்கல்கள் உருவாக்கும். அதனால் வந்து ஒரு புதிய அணை உருவாக்கும். அந்த அணை கட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி தரேன், அதில் உனக்கு எவ்வளோங்கிற சிக்கல் தான் வருமே தவிர, நாம் அதை கட்ட வேணான்னு முடிவோடு நிற்கிறது வந்து சரியான வாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு சாத்தியமில்லாத பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கல. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்பொழுது நாங்கள் ஆட்டு பண்ணை அமைப்போம், மாட்டு பண்ணை அமைப்போம் சொல்றாங்க. ஆனா கிண்டலா பேசுறாங்க. ஆனா எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது ஏகப்பட்ட கம்பெனிஸ் தமிழ்நாடுக்குள்ள வருது, ஐடி கம்பெனிஸ் வருது. இப்போ என்னைய பாத்தீங்கன்னா, நானும் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கேன். ஆனா நானே சொல்ல பாத்தீங்கன்னா, அது நாங்க வந்து அவங்கள வந்து வேணான்னு சொல்லலை, வரட்டும். ஆனா இங்க எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு அக்ரிகல்ச்சர், அதை மாட்டு விவசாயிகள் அவங்களோட வேலையை பதிச்சுட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்ல. இத்தனைக்கு நானும் ஏஐ, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டு அதை வச்சனால என்ன பிரயோஜனங்கள் இருக்கு? அங்கே ஏற்கனவே அங்கேருந்து விவசாயி அவரோட டெய்லி சாப்பாடுக்கு என்ன பண்ணுவார்கள்? இப்போ நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்க வளங்களை எடுத்துட்டு தொழிற்சாலை வேணாம் தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு கார் கம்பெனி, அதுனா அங்கே கார் கம்பெனி வருது அப்படின்னா அதில் இருக்க பக்கத்தில் இருக்க எல்லா தண்ணியும் அவங்க உறிஞ்சு கொள்வார். அப்போ பக்கத்தில் இருக்க விவசாயிகள் தண்ணிக்கு எங்கே போவார்கள்? இப்போ பார்த்தோம்னா மழையும் வரவில்லை, எல்லாரும் பூமி நீரை நம்பிதான் இருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு ஐடி கம்பெனிஸ் வருது, அப்போ பக்கத்தில் ஒரு இருக்க விவசாயிகள் அவர் தண்ணீருக்கு என்ன பண்ணுவார்? அது மாதிரி கம்பெனிஸை தான் நாங்கள் வேணான்னு சொல்லலாம் தவிர, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கம்பெனிஸே வேணாம் நாங்கள் சொல்லவில்லை. இது மாதிரி வளங்களை எடுத்து அவங்க சம்பாதிக்க அந்த மாதிரி கம்பெனி தான் வேணாம்னு சொல்ல. ஆனால் எங்களுக்கு அதுக்கு அதுக்கு எங்ககிட்ட என்ன ஆகுன்னா, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அதெல்லாம் வச்சு தந்து அரசாங்க வேலை தருன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ அண்ணா என்ன சொல்றாருன்னா, இப்போ இங்க ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து என்ன பண்ணுது, கனிம வளங்களை எடுத்து அதை அவங்களோட இது ப்ராஃபிட்காக யூஸ் பண்ணிச்சு. நாம் தமிழர் கட்சி எதை எதிர்க்குதுன்னா, கனிம வளங்களை எடுக்காதீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நேச்சுரலா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து கார்பன் எடுத்து பர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்றாங்க. அப்படி பண்ணாம எலக்ட்ரிசிட்டியை ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆன சன்னு, அப்புறம் வாட்டர், அதுல இருந்தெல்லாம் இப்போ எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற அளவுக்கு மேலை நாடுகள் நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை வச்சு நாங்கள் கொடுப்போம். அதே எலக்ட்ரிசிட்டியை, அதே மணி, அந்த விட கம்மியாக கூட நம்ம தரலாம். ஏன்னா ரினியூவபிள் ரிசோர்ஸ் டெய்லி சூரியன் உதிக்குது, டெய்லி நம்ம சோலார் அதுலேருந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி ரினியூவபிள் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது. நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் லைட்லாம் இருக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடுங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா, வளர்ச்சி இதே தான் இருக்கும், ஆனால் இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவோம். நாங்கள் இப்போ கனிம வளங்களை எடுத்து எல்லாத்தையும் பூமி மலைகளை உடைக்கிறதுல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மறுப்பு இருக்கு இல்லையா? மலைகளை உடைத்து எடுத்துட்டு போறதுலயோ இங்க இருக்கிற கனிம வளங்களை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இல்லையா? தீராத வளங்கள், தீர்ந்து போகிற வளங்களை வேண்டாம், தீராம நிறைய இருக்கு நம்ம கிட்ட, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வச்சு நான் பண்ணுவோம். அதாவது இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் சொல்றதை விட இன்னும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. பெரியப்பா பேசுறது பாத்தீங்கன்னா, லைக் ஜப்பான்ல என்னென்ன மாதிரி இருக்கு, ஜெர்மன்ல என்ன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிக்கிறாரு. இப்போ இங்க இருக்க அரசியல்வாதிங்க தன்னோட சுயலாபம் மட்டும் போதும், தன்னோட கார்பரேட் மட்டும் வளர்ந்தா போதும் அப்படி இருக்காங்க. அந்த கார்பரேட்டோட அது வந்து வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பேசுறதுனால நாங்க வந்து ஓகே இது நல்லா
நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறோம். இல்லை, இப்போ இந்த தலைமுறை பிள்ளைகள் இந்த அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஒரு நீதிபதி வந்து இவர்களை வந்து கிண்டலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த பாஜகவே அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் பெரிய வலுப்பெற்று இன்னைக்கு வந்து ஒரு சிறிய வெற்றியும் பெற்றுறாங்கன்னு சொல்லலாம். அப்படி நகரக்கூடிய இந்த அரசியல் போக்கு வந்து நீங்கள் அடுத்ததாக நீங்கள் வந்து என்ன மாற்றங்கள் இந்த மண்ணில் நிகழணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? கனவுனா ஃபஸ்ட்டு நம்ம என்னோட குழந்தை வந்து வளருது அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி இந்த பொல்யூஷன்லாம் இல்லாமல் ஒரு தூய காற்றை அவங்க சுவாசிக்கணும். இப்போ நாங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் நஞ்சுள்ளதாக இருக்குது. அந்த உணவெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி நல்ல ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட் வந்து அவங்க சாப்பிடணும். இந்த இப்போ இருக்க கனிம வளங்கள் ஆல்ரெடி அன்ரினியூவபிள் ரிசோர்ஸ் எல்லாம் அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது இப்போ இருக்கிற ரினியூவபிள் ரிசோர்ஸையாவது சஸ்டெயின் பண்ணி அதை வந்து அப்படியே அவங்க அடுத்த தலைமுறைக்கிட்ட அட்லீஸ்ட் அங்கே ஒரு மலை இருந்ததுன்னு காட்டவாவது வேண்டாவா? அந்த மலை இருக்குது அப்படின்றத இப்போ மொத்தமாக அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டால் மலையவே காட்ட முடியாது. குழந்தை எதை பார்க்கும்? மலைனா என்ன, நான் ஃபோட்டோவில் தான் வரைஞ்சி காட்டணும். அந்த மாதிரி இல்லாமல் மலைனா இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்காவது ஒரு மலை வேணும். அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இப்போ ஜென்சி எதுக்கு போராடுறாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக போகிறாங்க. ஜென்சினாலே ஜோக்கர் பசங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு அப்படி தான் சுற்றுவாங்க அப்படின்றது அது பேசிகிட்டு இருந்தது. இப்போ வந்து நாங்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் பண்ணியிருக்கோம். இந்தியா அளவிலையும் சரி, தமிழ்நாட்டு அளவிலையும். தமிழ்நாட்டு அளவில் நடந்தது மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான். ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மொழிப்போர் காலகட்டத்திலேருந்தே யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பங்கு அரசியலில் வச்சுருந்தாங்க. அதே தான் இப்போயும் தொடருது. ஆனால் நடுவில் இன்ஸ்டாகிராம், அந்த ரீல்ஸ், ஸ்னாப்சாட் அதெல்லாம் வந்ததுனால ஜென்சியோட போக்கு மாறிடுச்சு. புரட்சிகரமாக இருந்தவங்க, ஒரு நல்ல சிந்தனையோடு இருந்தவங்க இப்போ மாறிட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் எல்லாரும் மாறல. அதுவும் இதுலயுமே வந்து இளைஞர்கள் வந்து முதல்ல அரசியல் விழிப்புணர்வு பெற்றாதான் உண்மையான மாற்றம் இங்க நிகழும். அப்ப வந்து தலைவர் வந்து சரியா இருக்கணும், தலைவர் வந்து அரசியலை கற்பிக்கணும். இப்ப அந்த தலைவரை நம்ம சரியா தேர்ந்தெடுத்திருக்கோம்னா இல்ல. அப்ப இந்த மாணவர்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமா அந்த மாணவர்களை வந்து எதற்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான போதைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நம்ம சிந்திக்கணும். இப்ப திராவிட கட்சிகள் தான் இத்தனை ஆண்டு காலமா ஆள்றாங்க. அவங்க அத்தனை பேருமே வந்து இந்த பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்காங்க. திராவிட கட்சியில சேர்த்துட்டீங்களா? ஆமா, அவங்களும் தான். ஏன்னா எந்த விதத்திலயுமே மாற்றம் நடக்கல. நீங்க நம்பல அவரை தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லி வந்தாரு? இல்ல, எந்த விதத்திலயுமே அவர் தமிழ் தேசியத்தையும் அவர் கொண்டு வரலையே. தமிழ் தேசியத்தை பத்தியே பேசல. முழுக்க இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்குமே தனியார் மயப்படுத்துதல்ல தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அதிலேயே தெரிஞ்சுக்கலாம், அவர் தமிழ் தேசியத்தை வந்து அவர் ஒரு கண்ணா அவர் பார்க்கவே இல்லை. 2 கண்ணுமே திராவிட கண்ணு தான். அப்ப வந்து தலைவர் வந்து சரியா இருக்கணும், தலைவர் அரசியல் படுத்தப்படணும். அப்ப அந்த தலைவரை ஏன் இவங்க இப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளமா திராவிட கட்சிகள் எந்த மாதிரியான அரசியலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். பணத்தை கொடுத்து வாக்குகளை பறிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக வந்து மது போதைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இந்த பண போதையும் இந்த மது போதையும் தான் இந்த தமிழர்கள் வந்து இன்றைக்கு இப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமா இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க போர் செஞ்சாங்க, எவ்வளவு வீரத்தோட இருந்தாங்க. உண்மை என்னன்னா, கடவுளை கடன் கொடுத்த இனம்னா அது தமிழினம் தான். மொழியை கடன் கொடுத்த இனம்னா அது தமிழினம் தான். அவ்வளத்தையும் கடன் கொடுத்த இனம் இன்னைக்கு எப்படி வீழ்த்தப்பட்டிருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப வட இந்தியர்களை நம்ம வந்து பார்த்து சிரிச்சோம். ஆனா அந்த வட இந்தியர்கள் இன்றைக்கு பெரும் புரட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வரலாற்று பெரும் புரட்சியை செஞ்ச தமிழினம் வந்து இன்னைக்கு வீழ்ந்து போய் தற்குறிகளாக இந்த திரையரங்க வாசல்கள்ல நிக்கிறாங்க. அப்ப அதை நம்ம நினைச்சா நமக்கு கோபம் வரல. மது மோகம் சொன்னீங்க, இப்ப இந்த சினிமா மோகம் அதுவும் தான். இந்த திராவிட கட்சிகள் இதை கொடுத்ததுனாலதான் அவங்க சினிமால அவங்க அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா வந்து இந்த திராவிடத்துல இருந்து அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிறாருல இந்த நடிகர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு. இவரை வந்து ப்ரமோட் பண்ணதே யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான். அவங்க கம்பெனில இருந்தா அத்தனை படங்களையுமே எடுத்து விட்டது அவங்க தான். இன்றைக்கு வந்து எதிர்க்கிறாங்க. அதனால அவங்க வந்து முழுக்க நாடகம் தான் இங்க நடக்குது. உண்மையான அரசியல் இங்க நடக்கல. உண்மையான அரசியல் மாற்றம், மக்கள் எதிர்பார்த்த அரசியல் மாற்றம் இங்க நிகழல. இல்ல, ஜென்சி கிரௌட்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட டிவிகே விஜயின் ஆட்சியில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறீங்களா?
கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம வந்து திராவிடம் அக்கா சொன்ன மாரி திராவிட கட்சிகள் இருக்குல்ல, அதோட நாங்க வந்து விஜய் வந்து ஒப்பிட்டுட்டோம். ஏன்னா அவங்க 2ம் ஒரே மாரி தான். மேனிஃபெஸ்டோ வரையும் பார்த்தாலும் சரி, அவங்க வந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னாங்கன்னு நீங்க சொன்னீங்க. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னவங்க எந்த இடத்துலயுமே தமிழர் பண்பாடு, தமிழர் மொழி, தமிழர் இனம் எதையும் காப்பன்னு பேசல. ஈழ விடுதலையை பத்தி பேசினாரு. அதுவும் ஜஸ்ட் ஒரு லைன்ல அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா வந்து இவங்க எப்படின்னா தமிழர்களோட வழியை வந்து அவங்க அரசியலா மாத்திக்கிட்டாங்க. இவங்க வந்து தமிழ் தேசியம் அவங்க பேசல. அப்போ திராவிடம் தான் இருக்கு. ஆல்டர்னேட்டிவா ஒரு கொள்கை இருக்குன்னா திராவிடம். ஏன்னா அவர் இந்திய தேசியத்தை பத்தி எங்கேயுமே பேசல. ஆனா திராவிடம்ன்ற ஒரு கொள்கை தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேனிஃபெஸ்டோவும் சரி எல்லாமே இப்போ அவரு திராவிடர் இது அந்த கும்பல் என்னென்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ இவங்களும் பண்றாங்க. ஸோ வாட் த டிஃபரன்ஸ்? 2 பேரும் சேம் தான். எந்த இடத்துலையுமே விஜய் வந்து ஒரு இடத்துல மாற்றமா இல்லை. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு ஒரு சொன்னவர் அந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. எங்கேயுமே பேசல. அவர் எந்த இடத்துலையுமே அவர் பேசாதனால தான் அவர் தமிழ் தேசியவாதி இல்லை, அவர் திராவிட தேசியம் தான் பேசுறாருன்னு அக்கா சொல்றாங்க. இல்ல அதுலயுமே திராவிட தேசியமே வந்து முழுக்க முழுக்க போலியா தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. திராவிடங்கிற பேர்ல நாங்க வந்து சமூக நீதியை நிலைநாட்டுறோம் அப்படின்னா எந்த சமூக நீதியும் அவங்க நிலைநாட்டல. அதுதான் உண்மை. அதனால இது அத்தனையுமே வந்து ஒரு ஆதி திராவிடர் நலத்துறைங்கிறத சமூக நீதித்துறைன்னு மாற்றிட்டாரு. இல்ல அது சரியான மாற்றம் இல்ல. அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்குமே வீழ்த்தப்பட்டு அவங்களுக்கான சரியான உரிமை கிடைக்காம தான் இருக்காங்க. அதனால உண்மையான மாற்றங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில மாற்றம் நடந்தாதான் அது உண்மையான மாற்றமே தவிர பெயர் அளவுல நடக்கிறது மாற்றம் கிடையாது. இப்போ திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக இருக்கு. அதில் இப்போ டிவிக்கே இருக்கு. இப்போ திமுக அதிமுக அவங்க மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் 1000 ரூபா தரோம், இவங்க 1500 தரோம், இவங்க நாங்கள் 2500 தரோம் அப்படிங்காங்க. அப்படிதான் அவங்களோட எல்லா மேனிஃபெஸ்டுமே இருக்கு. இப்போ இதுக்கு என்ன மாற்றம் இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஸோ இந்த ரீல்ஸ் அந்த புரட்சியை தாண்டி இவங்க செய்த இன்னொரு விஷயம், திராவிடம் என்ன வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுத்தோ அதை தான் அவங்களும் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. அப்போ அதை வைத்து தான் அவங்க வென்று வந்திருக்காங்க. நீ சரி, அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியின் நகர்வுகள் எப்படி இருக்க போது, இறுதியாக சீமான் அவர்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு, கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சியின் நகர்வுகள் எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியோட நகர்வுகள் வந்து ஜென்சி அப்படின்ற ஏன்னா இப்போ ஜென்சி வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசியான ஜென்சிஸ் வந்து நாம் தமிழர் கட்சி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தானே மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. இருக்கு. சோஷியல் மீடியாவில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் சரி, நம்மளை பொறுப்பாளர்கள் சரி, தொடர்ச்சியாக அவங்க வந்து அதில் என்னென்ன பண்ண முடியுமோ, நம்மக்கிட்ட வந்து பண வலிமை கிடையாது. அதனால நம்மளோட இது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, நம்மளோட வெற்றி வந்து டிலே ஆகுது. பணம் வந்து இந்த அரசியலில் பெரிய ஒரு பங்காற்றுறதுனால, அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்மளோட இப்போ விஜய் அண்ணா வந்து ரூட் மாஃபியா அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து வச்சிருந்தாரு. அதுக்கு எல்லாமே பணம் தான் அவருக்கு வந்து முதல் ஒரு கூறாக இருந்தது. அது நம்மக்கிட்ட இல்லாததுனால தான் நம்மளோட வெற்றி தள்ளி போகுது. அந்த பணத்தை மட்டுமே இல்லாமல் இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு விஷயம், வேற ஒரு ஐடியாலஜியோட நம்ம வந்து இந்த களத்தை வந்து அடுத்த இடைத்தேர்தலையோ இல்லை அடுத்த எம்பி எலெக்ஷனோ நம்ம வந்து அந்த பணத்தை விட வேற என்ன அந்த ஒரு ஐடியாவோட நாம் தமிழர் கட்சியோட அடுத்த நகர்வுகள் இருக்குன்றது என்னோட பார்வை. நாம் தமிழர் கட்சியோட அடுத்த மாற்றம் என்பது வந்து முழுக்க முழுக்க வந்து ஜென்சியால இங்க மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஜென்சியையே மாற்றணும், அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கான அரசியல் புரிதலை நம்ம வந்து கொண்டு வரணும். இங்க முழுக்க முழுக்க யாருக்குமே இங்க அரசியல் புரிதல் இல்லை. அரசியல் விழிப்புணர்வற்ற சமூகமாகத்தான் நம்ம தமிழ் சமூகம் உருவாகிட்டு இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பிற ஜென்சி பிள்ளைகளை மாற்றுவதுதான் இன்றைக்கு எங்களுக்கு முதல் குறிக்கோளா இருக்கு. தாவேக்கால இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஃபேக்காக நிறைய நியூஸ் வந்து அவங்க பரப்புறாங்க. அது எப்படின்னு தெரியல, பட் நிறைய ஃபேக்கான நியூஸ். எப்படின்னா, நேற்று எங்கள் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, விஜய் நான் வந்து 3 வயசு ஒரு குழந்தைய வந்து யாரோ ஒருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்களாம். அது அவங்க சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்கான நியூஸ். பட் அவங்க அதை ரொம்ப உளப்பூர்வமாக பிலீவ் பண்ணிட்டாங்க. அப்படி பிலீவ் பண்ற அளவுக்கு அந்த காணொலி இருந்திருக்கு. எப்படின்னா 3 வயசு ஒரு குழந்தை, எங்களோட டீச்சர் எங்ககிட்ட பேசுறாங்க. அவங்க பேசும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி 3 வயசு குழந்தைய ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்காக விஜய் அண்ணா வந்து அந்த ரேபிஸ்ட வந்து கத்திய வச்சு வெட்டிட்டாரு, அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பிலீவ் பண்ணி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அவனை கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு செய்தி, இது என்ன படத்துல வரும், இது ரியாலிட்டின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு சொல்லுங்க மேடம், ரீல்ஸ்ல வந்திருக்கு.
அதே மாதிரிதான் மீனாட்சி சாகம் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் டெல்லி ப்ரொட்டஸ்டில் சிஎம் விஜய் கலந்து கொண்டார் அப்படின்ட்டு. ஆனா கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் மாற்றம் வந்து விட்டது, எந்த சிஎமும் பண்ணாதே எங்கள் சிஎம் பண்ணி விட்டார் வெற்றி அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணுமோ இல்லையோ, யார் ஜெயிக்கணும்னாலும் முதல்ல இந்த ஃபேக் நியூஸஸ் எல்லாம் ஒழிச்சிடணும். அந்த ஃபேக் நியூஸஸ் மக்கள் நம்புற விதத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்களே, அதை ஒழிச்சிட்டாலே யாரு வேணா அவங்க ஒரு தனி உலகத்துல இருக்காங்க. அது ஒரு டிவிக்கே உலகம் அது. அதுல வந்து விஜயண்ணாவை பத்தி மட்டும்தான் வந்து நல்ல நியூஸஸா வரும். எங்கேயுமே அங்க நீங்க விஜயண்ணாவை பத்தி ஃபேக்கா பார்க்க முடியாது. எப்படின்னா தாவேக்காவினரோட ரூட் மாஃபியா என்ன பண்றாங்கன்னா, அந்த அல்காரிதம் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமே ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதுல வந்து இப்போ உங்களோட ஃபீட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன ரீல்ஸ் வரணும்ன்ற முதல் கொண்டு அவங்க வந்து டிசைட் பண்றாங்க. இப்போ விஜயண்ணாவை லைட்டா பிடிக்கிற ஒருத்தவங்க கிட்ட கூட எப்படி வந்து விஜயண்ணாவை இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து அவங்கள நல்லா நம்ப வைக்கலாம், விஜய் நல்லவர்னு எப்படி ரொம்ப நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை எப்படி ஐடியாவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த அல்காரிதமை கண்ட்ரோல் பண்ணி தொடர்ச்சியா விஜயண்ணா வந்து நல்லவர், விஜயண்ணா வந்து இது பண்ணிருக்காரு அது பண்ணிருக்காரு அவர் சின்னதா இப்படி பண்ணாலும் அது பெருசா அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண வச்சு ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணிதான் இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்றது. இப்ப வந்து அது தவறுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா சரின்னு சொல்லி அவங்க வாதிடுறாங்கன்னா உண்மை என்னன்னா அவங்க வந்து உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா தவறுன்னு தெரியுது, ஆனா சரின்னு சொல்லி வாதிடுறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க வந்து முழுக்க உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படிதான் நாங்க பாக்குறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறீங்க. உண்மை உளவியல் ரீதியா பாதிக்கப்பட வச்சிருக்காங்க. இல்ல ஆனா இது பெரிய சிக்கல்ல உண்டு பண்ணாதா? இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, முதல்ல ஆரம்பிக்கும் போது மீனாட்சி சொன்னாங்க 2 பேருக்குள்ள சண்டை, நாங்க 2 பேரும் பேசுறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு மன சிக்கலாக கொண்டு போய் நிறுத்தாதா? இப்ப ஒரு உண்மை தெரியும்ல, இப்ப நாளைக்கு இவங்க வந்து பார்க்கும்போது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, மிஸ்ஸே அப்படி சொல்கிறாங்க, நேற்று போனார் காப்பாற்றிட்டாரு ஒரு குழந்தை வந்து இப்படி ஒரு உலகத்துக்குள்ளே அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க உண்மைக்கு ரொம்ப தூரத்துக்கு தானே போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட தான் நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் கொண்டுகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை உங்கள் மூலியமாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பையனுக்கு அடிபட்டிருக்கு ஸ்கூலில், இல்லை அவன் ஏதோ சிக்கலில் இருக்கான், நம்ம போய் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாமா? நினைப்போம்ல. அவனுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல்னாலும் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு கூட நீங்கள் நவரலையா? சொல்லி வந்து நாங்கள் வந்து டோட்டலாக வெறுத்துட்டோம் நாங்கள் மொத்தமாக. ஏன்னா நம்ம சொல்கிறத வந்து கேட்குறவங்க கிட்ட, லைக் காது கொடுத்து கேட்குறவங்க கிட்ட காது கொடுத்து கேட்குறவங்க கிட்ட பேசலாம். அவங்க கேட்கவே தயாரா இல்லை. நீ என்ன சொல்றது, எங்க விஜயனா தான் நல்லவர் அப்படின்னு வாதிடுறவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? ஓரளவுக்கு தான் நம்ம வந்து பேச முடியும். அதுக்கு வந்து அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டே வந்து தே ஆர் ரெடி டு பிரேக், மொத்தமாக பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, நம்ம ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கோம், சரி நம்மளோட வழியிலே பயணிப்போம். அவங்க தப்பு தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது, நம்ம சுட்டி காட்டுறோம், ஆனால் அவங்க சுட்டி காட்டுறது அவங்க நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. இது சைக்காலஜியில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பியர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னா. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், நான் உங்கள்ட்ட தான் முதல்ல நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே இந்த சிக்கல் வந்துட்டு இருக்கு அப்படிதானே? உங்க மிஸ்ஸுக்கிட்டே இருந்தே இந்த சிக்கல் வருது. சைக்காலஜி நடத்துற ப்ரொஃபஸரே இப்படிதான் இருக்காங்களா? கொஞ்சம் சைக்காலஜி இல்ல, வேற ஒரு ப்ரொஃபசர் இவங்க. அந்த ப்ரொஃபசர் இல்ல. முதல்ல இப்ப இந்த மிஸ் கூட்டி போய் அந்த சப்ஜெக்ட் நடத்துற ப்ரொஃபசர்ட்ட கூடணும்னு நினைக்கிறேன். இவங்க எப்படின்னா அந்த இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க. இக்னோரன்ஸ், நாட் அக்செப்டிங் தேர் ஓன் பியர்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஸே நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகணும். அடோலசன்ஸ்னு சொல்லுவாங்க எங்களோட பீரியட், அதாவது 18ல இருந்து அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கவங்கள அடோலசன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அவங்களோட பிலீஃப்ஸும் நம்மளோட பிலீஃப்ஸும் ஒன்னா இருந்தா தான் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து உளவியல். இப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அதை நானும் பிலீவ் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசும்போது இக்னோர் பண்ணிடுவாங்க நம்மளை. நீ என்னோட அக்செப்ட் பண்ணிக்கலாம், நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும், உரம்ப போ அப்படின்ற மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி ஒரு இதில் தான் இந்த ஜென்சிஸ் இருக்காங்க. இந்த உளவியல் ரீதியாவே இந்த இக்னோரன்ஸ்ன்றது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நாங்க வந்து உறுதியா நம்புறோம், இந்த 5 வருஷத்துல நடக்கக்கூடிய அத்தனையும் பார்த்துட்டு அவங்க இறுதியா திருந்திடுவாங்கன்னு நாங்க நம்புறோம். 5 வருஷம் காத்திருக்கணும். ஆமா, 5 வருஷம் அவங்க வந்து ஏன்னா படுவாங்க, வாக்கு செலுத்தினதுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே அவங்க கடந்து வருவாங்க, அத்தனையும் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பவர் கட்ல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப நீட்ல கூட வந்து அந்த போராட்டத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துறாங்க, சென்னையில நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க,
ஒரு மாணவர் பேசுறாங்க, நாங்க வந்து உங்களை நம்பி தானே நீங்க சரியான மாற்றத்தை நீங்க கொடுப்பீங்க, எங்களுக்காக மாணவர்களுக்காகவும் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்காகவும் நீங்க குரல் கொடுப்பீங்கன்னு தானே நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தினோம். ஆனா நீங்க உங்க வாயே திறக்கலையே, நீட்டுக்கு எதிராக உங்க வாயே திறக்கலையே, உங்களுக்கு வாக்கு செலுத்தினதுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப ஒவ்வொரு நிகழ்விலுமே ஒவ்வொரு நிகழ்விலுமே அவங்க வந்து அந்த மாற்றத்தை அடைவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் அருந்தமிழ் நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களுக்காக பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட அனைத்து முயற்சிகளும் வெற்றியை அமையட்டும். அருந்தமிழ் சார்பாக மிக்க நன்றி. நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.